ஹாய். சீக்ரெட் புக்கை பற்றி ஒரு ஷார்ட்டரான டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒருத்தருக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. பட் அந்த வீடு கட்டுறது எப்படிங்கிறது எந்த மாதிரிங்கிறது அவருக்கு தெரியல. உடனே என்ன பண்ணார், அவருக்கு எந்த மாதிரி வீடு கட்டணுங்கிறத ஒரு பேப்பரில் ஒரு டிராயிங் மாதிரி பண்ணி வச்சு ரெகுலராக டே பை டே அது பார்த்துட்டே இருந்திருக்காரு. லேட்டராக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி வீடு கட்டியிருக்காரு. பட் அந்த கட்டின டைமில் இந்த மாதிரி ஒன்று டிராயிங் பண்ணியிருக்கோம், இது ரெகுலராக பார்த்துட்டு இருந்திருக்குங்கிறத அவர் மறந்துட்டார். வீட்டில் இருக்க பழைய பொருள்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு கண்ணு முன்னாடி இந்த டிராயிங் வந்திருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது அவர் என்ன மாதிரி டிராயிங் பண்ணாரோ, எந்த மாதிரி வீடு வேணும்னு ஆசைப்பட்டு டிராயிங் பண்ணாரோ அந்த மாதிரி வீடு எக்ஸாக்டாக கட்டியிருக்காரு. இது என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம ஒன்று எழுதணும், இல்லை டிராயிங் பண்ணணும். இந்த ரெண்டில் எது ஒன்று பண்ணணும்னா அது நமக்கு நடக்குது. அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மதிப்புக்கு ஏற்ற மாதிரி, அந்த பொருளோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் எடுத்துக்குது. அந்த டைம் வரைக்கும் நம்ம பொறுமையாக நம்ம என்ன வேலை பண்ணணுமோ அது ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு பின்னாடி அந்த விஷயம் நம்ம கையில் கிடைச்சதுக்கப்புறம் நம்மளை அதை எக்ஸைட் பண்ணும். ஸோ பிலீஃப்ஸை மட்டும் விட்டுறக்கூடாதுங்கிறது தான் கான்செப்ட்.